நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54 60 வசனங்களை எடுத்து தியானிப்போம். எடுத்தவர்கள் வாசிங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54 இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசுத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதை, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசுத்தில் விற்றிருக்கிறதை காண்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மத்தியில இரத்த சாட்சிகள் என்ற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். பைபிள்ல 2 சாட்சிகள் பிரதானமா இருக்கிறது. முதலாவது பாத்தீங்கன்னா மனித வரலாற்றிலே முதல் சாட்சி, மனித வரலாற்றிலேயே முதல் இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் யார் சொல்ல முடியுமா? ஆபேல். மனித வரலாற்றிலேயே முதல் இரத்த சாட்சியாக பழைய ஏற்பாட்டில் இறந்தார். ஏன்? ஆண்டவருக்கு உயர்ந்த காணிக்கையை உண்மையாய் நல்ல காணிக்கை கொடுத்ததினால் தன் சொந்த சகோதரனே காயினை கொலை செய்தான். இது மனித வரலாற்றிலே முதல் இரத்த சாட்சி. இரண்டாவது, கிறிஸ்துவின் சபையின் வரலாற்றிலே, கிறிஸ்துவின் சபையின் வரலாற்றிலே முதல் இரத்த சாட்சியாக மரித்தது ஸ்தேவான். யார் இந்த ஸ்தேவான்? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, அன்றைக்கு இருந்த 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் இருந்த சபை ஒருமனப்பட்டு ஒன்றாக இருந்து எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவித்தார்கள். ஆனா அன்னைக்கு சபையில பிரச்சனை, சபையில கொஞ்சம் சலசலப்பு. படிச்சு பாருங்க 6ஆம் அதிகாரத்துல. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் பாருங்க, ஒரு குற்றச்சாட்டு, எங்க ஆட்களை சபையில மரியாதை இல்லை, எங்க ஆட்களை சரியா விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பாடு பிரச்சனை. அப்படி சொல்லும் பொழுது அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒண்ணா கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து 12 பேரும் ஒண்ணா சேர்ந்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல், நல்ல கவனிங்க, நாங்கள் தேவனுடைய வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல, எங்களுக்கு பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. நல்ல பைபிளை படிக்கும் பொழுது உற்று கவனிக்கணும். அல்லது உங்க பைபிள் மூடி வச்சுட்டு நாங்க பேசுற வார்த்தையை கேட்டாவே உங்க மனசுல அது பதிஞ்சிரும். நீங்க அந்த நேரத்துல பைபிள் நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன பாருங்க, அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, சபை நடத்தக்கூடிய பிரதான அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, எப்பா நாங்க வசனத்தை போதிக்கிறதுல நாங்க தரித்திருப்போம், ஜெபம் பண்றது வசனத்தை போதிக்கிறதுல நாங்க உண்மை உத்தமமாக நாங்க தரித்திருப்போம். ஆனா நாங்க எதுல தான் இருக்க மாட்டோம்? பந்தி விசாரணை செய்வது எங்களுடைய தகுதி இல்ல, இந்த பிரச்சனையை நாங்க பார்க்க மாட்டோம். அதனால முதல் சபையில ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. 1ஆம் நூற்றாண்டு சபையிலே
அந்த பெந்தகோஸ்தே சபையில முதல் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. வாசிங்கள். ஆதலால் சகோதரரே, ஆதலால் சகோதரர்களே, பரிசுத்த ஆவியும், நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற நல்ல சாட்சியை பெற்றவர்கள் 7 பேரை உங்களிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை இந்த வேலைக்காக எந்த வேலை? பந்தி விசாரிப்பு செய்கிற வேலை. நல்ல கவனிக்கணும். சபையில ஒரு பிரச்சனை வருது, இல்ல சபையில ஒரு உபத்திரம் வருது, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு எடுக்க வேண்டிய வேற வேலை வந்துச்சுன்னா, அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, உங்களில் 7 பேரை தெரிஞ்சுக்கோங்கன்னாங்க. அன்னைக்கு 1ஆம் நூற்றாண்டு காலத்துல முதல் சபையில எத்தனை பேர் இருந்தாங்க? ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க அதுல. ஆனா அதுல 7 பேரை மட்டும்தான் ஜனங்கள் செலக்ட் பண்ணாங்களாம். 7 பேரை செலக்ட் பண்ணாங்க. அதுக்கு அப்போஸ்தலர்கள் சில நிபந்தனை வைக்கிறாங்க. எப்பா, இந்த குவாலிட்டி இருந்தா அவங்களை இந்த வேலையை வைக்கலாம் அப்படின்னா, அன்னைக்கு எல்லாரும் பொதுவாக வாழ்ந்த காலகட்டத்தில் தங்கள் சொத்துக்கள், தங்களுடைய பணம் எல்லாத்தையும் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்துட்டு, அவங்களுக்குன்னு வீடு, அவங்களுக்கு சாப்பாடு, எல்லாமே சபைதான் வீடு, சபைதான் அவங்களுக்கு எல்லாமே சபை. அப்படி ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்த காலத்துல எல்லாவற்றையும் ஆண்டவருக்காய் கொடுத்த போது கூட அவங்களுக்குள்ள சாட்சியானவர்கள் யாரு? 7 பேர் இருந்தாங்க. ஸ்தேவான்ல அதுல 7 பேர்ல சொல்றாரு, பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களும் ஞானத்திலே தேறினவர்களும் நற்சாட்சி பெற்றவர்கள். ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னா 3 ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட், பரிசுத்த ஆவியிலே நிறைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. நீங்க எல்லாருமே ஞான ஸ்நானம் எடுத்துட்டீங்க, ஆனா நிறைய பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே அவனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா மாற்றங்கள் நிகழும். இப்போ ஒரு சாதாரண ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு அடையாளத்திற்காக எடுக்கிறது ஞான ஸ்நானம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள ஊற்றப்படுகிற அல்லது பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ளுகிற அல்லது பரிசுத்த ஆவியிலே நிரம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்குள்ளே மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சிடும். அவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. ஹோலி ஸ்பிரிட் என்ன சொல்றாரோ, பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற மாதிரி அவங்க நடத்துவாங்க. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கிற மாதிரி நியாயம் தீர்ப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசுறத அவங்க பேசுவாங்க. பரிசுத்த ஆவியானவரை விரும்புறத அவங்க செய்வாங்க. ஒட்டு மொத்தமும் தேவனுடைய அவர்கள் சாயலாக தேவனை போல, ஒரு குட்டி தேவர்களை போல தேவனுடைய சுபாவங்கள் நிறைந்தவர்களாக தேவனை போலவே இந்த உலகத்திலே ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்வதற்கு அவர்கள் தகுதி பெற்றவர்கள் என்பதை இங்கே குறிக்கிறது. இரண்டாவது, ஞானத்தில் நிறைந்தவர்கள் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஞானம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதை பயன்படுத்துறது கிடையாது. எதை, எப்பொழுது, ஏன், எதற்காக அந்த ஞானத்தை பயன்படுத்த வேண்டும்? நீங்கள் உலக பிரகாரமாக எடுத்துக்கொண்டு கூட ஒரு ராஜாவுடைய பையன் அவருடைய தேரை என்ன பண்ணிட்டாரு, ஒரு கண்ணுக்குட்டி மேல ஏத்திட்டார். உடனே அந்த அரசர் என்ன சொல்றாரு, என்ன தீர்ப்பு கொடுக்கிறாரு? அந்த ராஜாவினுடைய மகன் ஒரு கண்ணுக்குட்டி மேல ஒரு தேரை ஏத்தி அந்த கண்ணுக்குட்டி செத்துருச்சு. உடனே ராஜா சொல்றாரு, அதே போல அந்த கண்ணுக்குட்டிக்கு போலவே இவனும் தேரிலே சாக வேண்டும் என்று தன்னுடைய மகன் என்று கூட பார்க்காமல் நியாயத்தை, நியாயப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்த ஒரு அரசனை பற்றி வரலாற்றிலே சொல்லப்படுகிறது.
அது கதையோ நிஜமோ, அது ரெண்டாவது. அப்படின்னா நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறது எது கரெக்ட், எது தவறு, எது கரெக்டானது, எது தவறான. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தருக்குள்ள வந்துட்டார்னா அவனுக்கு விசேஷ ஞானத்தை தருவான், டிவைன் விஸ்டத்தை கொடுப்பான். மூன்றாவது, அவர்கள் நற்சாட்சி. சாட்சி ரொம்ப பெருசுங்க, ரொம்ப. உன் வாழ்க்கையில உனக்கே சாட்சி இல்லாட்டா நீ எங்க போய் சாட்சி சொல்ல போற? கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு அவல நிலை, ஒரு கேவலமான நிலை என்ன தெரியுமா? இவங்க சாட்சியாலாம் இருக்க மாட்டாங்க, ஆனா மற்றவங்களுக்கு போய் சாட்சி சொல்லுவாங்க. இவங்க வாழ்க்கை சரி இருக்கு, ஆனா இவங்க மற்றவங்களுக்கு போய் சொல்லுவாங்க. சாட்சின்றது என்ன? உன் வாழ்க்கையை இன்னொருத்தவங்க பார்க்கணும், இல்ல உன் வாழ்க்கையை இன்னொருத்தவங்க பார்க்கிற மாதிரி நீ நடந்துக்கணும். சாட்சி நீ சொல்றதல்ல, நீ பேசாமலே உன் சாட்சி பேசப்பட வேண்டும். நீ யார் என்பதை நீ சொல்ல தேவையில்லை, ஜனங்கள் நீ யார் என்பதை உன் சாட்சியின் மூலம், உன் நடத்தையின் மூலம், உன் பேச்சின் மூலம், உன்னுடைய பார்வையின் மூலம், உன்னுடைய வாழ்க்கையின் மூலம் பிறர் உங்களிடத்திலிருந்து அந்த பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது? அப்போஸ்தலர்களுக்குள்ள கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் எப்படி இருந்தது? அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் ஆதிகால திருச்சபையில? ஆகையால் முதல் இந்த 7 பேருக்கு பரிசுத்த வேதாகமத்துல ஊழியத்தை கொடுக்குறாங்க. என்ன ஊழியம் தெரியுமா? சமைக்கிற வேலை, சாப்பாடு பந்தி விசாரணை செய்யற வேலை. நல்ல கவனிங்க, சமைக்கிறதுக்கும் சாப்பாடு பரிமாறுறதுக்கும் அவங்க இன்டர்வியூ எடுக்கும் பொழுது அவங்க எடுத்த நேர்காணல்ல படிப்பு கேட்கல, அழக பார்க்கல, ஜாதியை பார்க்கல, நிறத்தை பார்க்கல, ஸ்டேட்டஸை பார்க்கல, எதுவுமே பார்க்கல. ஆனால் அங்கே நடந்த நேர்காணலிலே அந்த இன்டர்வியூல எதை பார்த்தாங்கன்னா, பரிசுத்தாவை பெற்றிருக்கிறியாப்பா, ஞான ஸ்நானம் பெற்றுட்டியாப்பா, தெய்வீக ஞானம் இருக்குதாப்பா, நல்ல சாட்சியான வாழ்க்கை இருக்குதாப்பா. தேவன் எதிர்பார்க்கிற நேர்காணலில், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நேர்காணலில் அவர் நம்மிடத்திலே பார்க்கக்கூடிய தகுதிகள், குவாலிஃபிகேஷன், பரிசுத்த ஆவி நிறைந்த வாழ்க்கை, தெய்வீக ஞானம், நல்ல சாட்சி, நல்ல சாட்சி பெற்ற ஒரு குடும்பம். இன்னைக்கு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சாட்சியா இருக்க மாட்டாங்க, ஆனா பிறருக்கு போய் சாட்சியா சொல்லுவாங்க. இங்க பாரு, கணவர் அப்படிதான் இருப்பாரு, குச்சி தான் இருப்பாரு, கணவர் அப்படிதான் வாழ்வாரு, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் ஆண்டவருக்குள்ள நீ கொண்டு வரணும். நீ பாத்தியா எங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாரு, குச்சிட்டு இருந்தாரு, என்னை எத்தனையோ முறை அடிச்சிருக்கிறாரு, என் கையை உடைச்சிருக்கிறாரு, என் காதை அறுத்திருக்கிறாரு, ஆனா நான் சாட்சியா என் வீட்டுக்காரனோட இருந்து நான் கஷ்டப்பட்டு என் வீட்டுக்காரனை நான் ஞானஸ்தானத்துக்குள்ள கொண்டு வந்துட்டேன். அது போல உன் வீட்டுக்காரர் மாறுவாரு, நீ பொறுமையா இருந்து சொன்னா அது சாட்சி. ஆனா இவங்க சாட்சியே இருக்காது, ஆனா இவங்க போய் ஊர்ல உபதேசம் சொல்லுவாங்க. இயேசு உன்னை நேசிக்கிறார், உன் வாழ்க்கையை நாரி போய் கிடக்குது, உன் வாழ்க்கையே கந்தலா கிடக்குது, உன் வாழ்க்கையிலே சாட்சி இல்ல, நீ என்னத்த போய் பைபிள் எடுத்துக்கிட்டு நீ பிரசங்கம் பண்றது, நீ என்னத்த ஆண்டவரை பத்தி சொல்றது? கிடையாது. நீ சாட்சியா இருக்கிறியா? அப்போ பைபிள்ல சாட்சி என்கிற ஒரு காரியம் ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமானது. Christianity is not formality. Christianity is the reality. கிறிஸ்தவம் என்பது ஒரு ஃபார்மாலிட்டியாக அல்ல, கிறிஸ்தவம் என்பது ஒரு உண்மையின் நிலையை பிரகடனப்படுத்தக்கூடிய காரியம். அப்படியானால் நீ சபைக்கு வருவது எதற்காக? நீ சபையில இருக்கிறதுக்கு எதற்காக? சபையில சத்தியத்தை கேட்பது எதற்காக? எதற்காக ஆராதிக்க வருகிறாய்? எதற்காக தேவனை தேட வருகிறாய்? எதற்காக வேதம் வாசிக்கிறாய் என்றால்
சுருக்கமாக ஒரு வரியில் சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருக்கிறீர்கள். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவரை ஆராதிக்கிறவர்கள், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அவரை போல மாறுவதுதான் கிறிஸ்தவம். அதுதான் கிறிஸ்தவம். இயேசுவை போல நீ ஆராதிக்கிறவர், நீ பின்பற்றக்கூடிய, நீ பேசக்கூடியவர், நீ ஆராதிக்கக்கூடியவர், நீ தேடக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவர்? அன்பில் பூரணமானவர், பரிசுத்தத்தில் பூரணமானவர், கிருபை இரக்கங்கள் உருக்கத்தில் பூரணமானவர். அவரிடத்திலே பழி வாங்குற குணம் இல்லை, அவரிடத்திலே பாகுபாடு இல்லை, அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை. இது மூணுமே அவர்கிட்ட இல்ல. பழி வாங்குற குணம் இல்ல, பாகுபாடு பார்க்க மாட்டாரு, பழி வாங்க மாட்டாரு, பட்சபாதம் பார்க்க மாட்டாரு. இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவம். அதுதான் சபைக்கு வர்ற. உன் குணத்தை மாத்துறதுக்கு தான் சர்ச்சை. உன் குணம் மாறாம வார வாரம் வாரம் வந்து வசனத்தை கேட்டுட்டு கையை தட்டிக்கிட்டு போறது கிறிஸ்தவம் அல்ல. ஒவ்வொரு வாரமும் அல்ல, ஒவ்வொரு நாளும் நீ கிறிஸ்துவுக்காக உன் பழைய மனுஷனை நீ சாகடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உன் பழைய மனுஷனை நீ சாகடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உன் பழைய சுபாவத்தை நீ சாகடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு பிடிக்காத குணங்களை நீ விட்டு விலக வேண்டும். முதலாம் நூற்றாண்டு கால திருச்சபையிலே 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். சமைக்கிறதுக்கு இந்த குவாலிட்டியா? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு கல்வி வேண்டாம், படிப்பு வேண்டாம், உன் அழகு வேண்டாம், உன் பணம் வேண்டாம், உன் பேக்ரவுண்ட் வேணாம், நீ எவ்வளவு படிச்சிருக்கலாம் வேணாம். பேதுரு என்னங்க படிச்சாரு? பேதுரு என்ன படிச்சாரு? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் வாசிங்கள். இரண்டாம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் ஒளியாய் தரித்திருந்தார்கள். ஒளியில அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? தரித்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு இடத்துல இருக்குது, அவர்கள் படிக்காதவர்களும். என்னவா? அவர்கள் படிக்காதவர்களும் பேதமை உள்ளவர்களும் இருக்கிறார்கள் என்று ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். படிக்காத பேதுருவை ஆண்டவர் 3000 பேர் ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். மீன் பிடித்துட்டு இருந்த பேதுருக்கு இருந்த ஊழியம் இன்னைக்கு ஸ்காலருக்கு இல்ல, டாக்டரேட் வாங்கின PhD படிச்சவனுக்கு இல்ல. அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? கிறிஸ்துவினுடைய அபிஷேகம் இருந்தது. அவனுக்குள்ள என்ன இருந்தது? கிறிஸ்துவினுடைய அபிஷேகம் இருந்தது. அவனுக்குள்ள அந்த வாஞ்சை இருந்தது. அவனுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்தது. பிரியமானவர்களே, வாசிங்க 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று, கவனிங்க, படிப்பறியாதவர்கள் என்று அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். படிக்காதவங்க, பாமரம், படிப்பறிவு இல்லாதவங்களை ஒரு பிரசங்கத்துல பேதுரு பேசுறாரு, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதே 3ஆம் அதிகாரத்துல பிச்சைக்காரன், 40 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பிச்சைக்காரன், கால்கள் இல்லாதவனாய் சப்பானியாய் தேவாலயத்தின் வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பேதுரு சொன்னார் அவனை பார்த்து, அவர் ஒன்றும் பெரிய டாக்டர் கிடையாது, அவர் ஒன்றும் பிலாசபி படிச்சவர் கிடையாது, அவர் ஒன்றும் பிசியோதெரபி டாக்டர் கிடையாது. ஒரு சிறிய எலும்புல ஒரு தேய்மானம் இருந்தா கூட நீ 40 லட்சம் செலவு பண்ணா கூட அந்த தேய்மானம் சுகமாக மாட்டேங்குது. எத்தனை கட்டு போட்டாலும், எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டாலும். ஆனா இங்க 3ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, வாசிங்க 4வது 3:4ல, பேதுரு யோவான் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள்.
அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி பார்த்தான். 6வது வசனம், அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்திலிருந்து உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. அவன் வலது கையை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவன் கால்களும் கைகளும் பலன் கொண்டு அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, ஊழியம் செய்யறதுக்கு படிப்பு தேவையில்லை, அற்புதம் செய்யறதுக்கு படிப்பு தேவையில்லை, அதிசயம் செய்யறதுக்கு படிப்பு தேவையில்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு படிப்பு தேவையில்லை. ஆனால் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற குவாலிட்டி பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை, ஞானத்தில் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை. அடுத்ததாக 3வது, நற்சாட்சி ரொம்ப முக்கியம். நல்ல சாட்சி உடையவர்களா அவங்கள பார்த்தா, எங்க சபையில அவங்க ரொம்ப நல்லவங்க. 7 பேரை அப்போஸ்தலர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, சபை தேர்ந்தெடுத்தது. நாளைக்கு இந்த சபையில உன்னை இந்த சபையில யார்ப்பா நல்லவங்கன்னா, உன்னை ஒட்டுமொத்த பேரும் உனக்கு நேராக அவங்களுடைய விரலை நீட்டுவதற்கு தகுதி உடையவனாக நீ சபையில் இருக்கிறன்னா, ஆண்டவர் உன்னை அழைத்தது உண்மை, ஆண்டவருக்காக நிக்கிறது உண்மை. ஏங்க, அவங்க யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க, எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அரவணைப்பாங்க, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, எந்த கோல் சொல்றது இருக்காது, எந்த விதமான போராட்டம் பொய் அவங்க கிட்ட இருக்காதுங்க. சபையை ரொம்ப நேசிக்கிறவங்க, சபைக்காக நிக்கிறவங்க, சபையை தாங்குறவங்க, சாட்சி உள்ளவங்கன்னு உன்னை பார்த்து சபையில சொல்ல முடியுமா? சமைக்கிற வேலைக்கு, பரிமாறுற வேலைக்கு இந்த குவாலிட்டி வேணும்னா, பல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஜெபம் பண்ணி சபையில கொண்டு வந்து ஞானஸ்நானத்துக்குள்ளாக நடத்தி அவங்க வாழ்க்கையில இருக்கிற வியாதிகள், நோய்கள், பிரச்சனைகளை மாற்றி அதை எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்களை சபையில ஞானஸ்நானம் எடுத்து சபையில அங்கத்தினராக்கி அவர்களை பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நடத்தி பரலோகம் வரைக்கும் உங்களை கொண்டு போறதுக்கு எவ்வளவு பெரிய தகுதியை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை யோசித்து பாருங்க. நமக்கு எவ்வளவு குவாலிட்டி வேணும்ன்றதை யோசிச்சு பாருங்க. பிரியமானவர்களே, 1ஆம் நூற்றாண்டு காலத்துல சபைகள் அப்படி இருந்தது. சமைக்கிற வேலைக்கே உனக்கு இவ்வளவு குவாலிட்டி வேணும், சாப்பாடு பரிமாறுறதுக்கே இந்த குவாலிட்டி எதிர்பார்க்கிறார்னா, நீ ஊழியம் செய்யணும்னா உனக்குள்ள என்ன குவாலிட்டி எதிர்பார்ப்பார்ன்றது யோசி. ஒருத்த மேல தலையை வச்சு கையை வச்சு ஜெபிக்கணும்னா உனக்குள்ள என்ன குவாலிட்டி எதிர்பார்க்கிறார்ன்றது ஜெபம் பண்ணிப்பார், யோசிச்சுப்பார். எங்க படிச்சதை எழுதி படிக்கிறது ஈஸிங்க, எழுதி 4 பேர் முன்னாடி படிக்கிறது ஈஸிங்க, புக்கை பார்த்து பேசுறது ஈஸிங்க, பைபிளை படிச்சு பேசுறது ஈஸிங்க. ஆனா அவர்கள் அப்போஸ்தலர்கள், பேதுரு பைபிளே படிக்க தெரியாதுங்க, ஆனா முதல் கூட்டத்திலேயே பிரசங்கம் பண்றான், 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 2வது கூட்டத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. நான் ஒண்ணே ஒண்ணு உங்களை பார்த்து கேட்கிறேன், நீ 1000 பிரசங்கம் பண்ணலாம், நீ 1000 ஊழியம் செய்யலாம், நீ 1000 பாடல் பாடலாம், ஆனால் உன் மூலமாய் ஒரே ஒரு ஆத்துமாவை, ஒரே ஒரு பாவியை மனம் திரும்ப வைத்து சபையில கொண்டு வந்து சேர்த்தி அவனை கர்த்தருக்காக சாட்சி உள்ளவனாக உருவாக்க உன்னால முடியுமா? இல்ல நீ செய்திருக்கிறாயா? ஒரு ஆத்துமாவை எங்க புக்கை பார்த்து பேசுறது ஈஸிங்க, பைபிளை பார்த்து படிக்கிறது ஈஸிங்க. வாழ்க்கையில பிராக்டிக்கல்னு ஒண்ணு இருக்குதுங்க, பிராக்டிக்கல் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு எல்லாம் கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி மெசேஜ் எடுத்து பேசுறது ஈஸிங்க. எவனோ பேசி டைப் பண்ணி லோட் பண்ணி அதை அப்படியே காப்பி பண்ணி கட் பண்ணி பேஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸிங்க. பிராக்டிக்கலா பேசுறது. நாங்க ஒண்ணு எழுதி வச்சுட்டு வர்றதில்ல. சபைக்கு வரும் பொழுது, பலிபீடத்தில் நிற்கும் போது நாங்களே பயத்தோட தான் வந்து நிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்குள்ளாக அந்த அபிஷேகத்தை, ஞானத்தை, அந்த வல்லமையை, அந்த வரங்களை ஆண்டவர் பலிபீடத்தில் எங்கள் மேல் ஊற்றுகிறார், எங்களை நிரப்புகிறார். பிரியமானவர்களே, பேதுரு என்னங்க படிச்சார்? இவங்கெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களுக்கு என்னங்க படிப்பறிவு இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஊழியம் செய்யறதுக்கு, சமைக்கிறதுக்கு
பரிமாறுறதுக்கே இந்த குவாலிட்டியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, நீ ஆராதிக்கிறிய பலிபீடத்துல வந்து நீ ஜெபம் பண்றியே, சபையை நடத்தணும்னு விரும்புறியே, நீ நல்ல ஊழியத்தை எனக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு விரும்புறியே, எனக்கு ஒரு பதவி கிடைக்கணும்னு விரும்புறியே, தப்பு இல்லை. உனக்கு என்ன குவாலிட்டி வேணும்? சாப்பாடு வடிச்சு தட்டில் போடுறதுக்கே இந்த குவாலிட்டியா? ஆமென். சாப்பாடு வடிச்சு அதை தட்டில் போடுறதுக்கு இந்த குவாலிட்டி வேணுமா? பா, என்ன மாதிரி ரெவலேஷன், என்ன மாதிரி ரெவலேஷன் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார் நம்ம சபைக்கு. இதுக்கே அவ்வளோ. நான் ஊழியம் செய்யணும், நான் ராஜா கிட்ட பேசணும், நான் மந்திரி கிட்ட பேசணும், என் ஊழியம் பாமர மக்கள் கிட்ட, வட மாநிலத்துல தேவனை அறியாதவங்க கிட்ட நான் எப்படி சொல்றது? How can I share the word of God? எப்படி நான் ஷேர் பண்றது? எப்படி நான் ஊழியம் செய்யறது? உலக வரலாற்றிலே முதல் இரத்த சாட்சியாக பழைய ஏற்பாட்டிலே ஆபேல், புதிய ஏற்பாட்டிலே ஸ்தேவான் தான் முதல் இரத்த சாட்சி. ஸ்தேவான் விசுவாசத்தில் வல்லவனா, அவனை குறித்து சொல்லும், விசுவாசத்தில் வல்லவன். அவரை கொண்டு போய் யூதர்கள் அந்த சபை நடுவில் நிறுத்தி குற்றம் சாட்டுறாங்க. இயேசுவே மேசியா என்று பிரசங்கித்தான், அவ்வளவுதான். அவன் ஒன்றும் தப்பு பண்ணல. நீ நாங்க ஆராதிக்கிற இயேசுதான் உங்களுக்கு வரப்போகிற மெசியா என்று சொன்னான். உடனே அவனை நகரத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்து கொன்றார். எப்படி கொன்றாங்களா? ஒருத்தனை வால்ல அறுத்து தலையை அறுக்க ஒரு மேபி ஒரு அரை மணி நேரத்துல என்ன பண்ணிடலாம், ஒரு அரை மணி நேரத்துல அவன் செத்துருவான். ஆனா ஒருத்தனை சாகடிக்கிறது, வாளால அறுத்து சாகடிக்கிறது ஈஸி. ஆனா இவனை கல்லாலே அடித்து கொன்றாங்கன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஸ்தேவான கல்லாலே அடித்து கொள்றாரு. எத்தனை பேர் கல்லால அடிச்சிருந்தா அவன் செத்திருப்பான். எத்தனை கல்கள் அவனை பட்டதனால அவன் செத்திருப்பான். அவனுடைய உடல்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் கல்லு போய் அடிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸ்தேவான் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. 1000 பேர் கல் வீசுறான். ஒருத்த கண்ணுல அடிச்சிருப்பான், ஒன்னு காதுல அடிச்சிருப்பான். அவனுக்கு இருந்தது 2 கை தான். 2 கை. இங்க மூணு இங்க அடிக்கிறான், இங்க மூணு இங்க அடிக்கிறான். யோசிச்சு பாருங்க. முன்னாடி வரும்போது இப்படி கூடுங்க, பின்னாடி அடிக்கும் போது அவனுக்கு கை போகாது. முதுகில் அடிச்சிருப்பாங்க, கல்லால தலையை உடைச்சிருப்பாங்க. யோசித்து பாரு, கல்லாலே அடித்து கொன்றாங்க. யூதர்களுக்குள்ளே இந்த சட்டம் இருந்தது, கல்லால் அடித்துக் கொள்ற சட்டம் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் கல்லால் அடிப்பாங்க தெரியுமா? 5 பேரை கல்லால் அடிப்பாங்க. 1, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிற அன்னைக்கு, சாப்பத்தே அன்னைக்கு, ஓய்வு நாள்ல கலந்தாக்காவது ஒருத்தனை விறகு பொறுக்கிட்டு இருக்கிறான் சாப்பிடுறதுக்கு, சமைக்கிறதுக்கு. பைபிள் அதெல்லாம் எடுத்து சொல்ற நேரம் கிடையாது. அவன் போய் விறகு பொறுக்கிட்டு இருக்கும் பொழுது அதை யாரோ பார்த்து எபிரேயர்கள் போய் சொல்றாங்க, இது மாதிரி ஐயா, நம்ம ஆராதிக்கிற அன்னைக்கு மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள்ல அவன் சபைக்கு வராம இந்த பாருங்க, ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவனை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள் என்றார். ஃபர்ஸ்ட் கல்லால் அடிக்கிற சட்டத்தை அவர் தான் சொல்றாரு, அடிச்சு கொன்னுடு, இவன் சபைக்கு வராது, இருக்கிறதே வேஸ்ட். 2வது, தேவனுக்கு விரோதமாய், ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள். 3வது, தங்கள் சரீரங்களை கெடுக்கிறவர்களை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள். 4வது, குற்றம் சாட்டப்பட்டால் அது ப்ரூஃப் ஆச்சுன்னா அவனை கல்லால் அடிச்சு கொள்ளுங்க. ஆனா ஸ்தேவன் என்ன தப்பு செஞ்சான்? அவன் மேல என்ன குற்றச்சாட்டு? அவனுக்கு என்ன தவறு செஞ்சிட்டான்? இயேசு கிறிஸ்து மெசியா என்று அறிவித்ததனுடைய சொன்ன உண்மை நிமித்தமா இவங்களை விட்டா ஒட்டு மொத்தையும் கிறிஸ்தவ நாடா மாத்திடுவாங்க, அடரா அப்படின்னா அடிச்சு கொண்டுட்டான். பைபிள்ல 2 பேர் கல்லால் அடிச்சு கொண்டு இருக்கிறான். 2 பேரு. லீஸ்திராவுல பவுல கல்லால அடிச்சாங்கன்னா சாகல, திரும்ப எழுந்து ஊழியம் பண்ணார். ஆனா பைபிள்ல கல்லால அடிச்சு செத்த 2 பேரை பைபிள் சொல்லுது. 1, நாபோத். ஆகாப் ராஜா நாபோத்தினுடைய அரண்மனை பக்கத்துல, நாபாத்தினுடைய தோட்டம் இருக்குது. நாபோத்தினுடைய தோட்டம் கேட்கிறான்,
பா நீ திராட்சை தோட்டம் வச்சிருக்க கொடுத்து நான் அதை கீரை கொள்ளியா மாற்றணும். ஐயோ நான் தரமாட்டேன், என்னுடைய முற்பிதாக்கள் சுதந்திரம், ஐயோ அது பாரம்பரியமாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆகா போய் படுத்துறான் சளிப்போட. அவன் மனைவி எசபேல் வர்றான், எந்திரி எந்திரி சாப்பிடு. என்ன எனக்கு சாப்பிட பிடிக்கல, என்ன விஷயம்? பக்கத்து தோட்டத்தை கேட்டேன், அவன் தரலன்ட்டான். இதுக்கெல்லாம் நீ இஸ்ரவேலுக்கு நீ ஒரு ராஜான்னு சொல்லிக்கிற, நீ கவலைப்படாத, மூஞ்சி கழுவி சாப்பிடு, நான் வாங்கி தரேன்றான். கொண்டாட்டி என்ன சொல்றான்? நான் வாங்கி தரேன் கம்னு இருன்ட்டு நாபோத் இருக்கிற ஊர்ல இருக்கிற மூப்பர்களுக்கு லெட்டர் எழுதுறான். இவளை எசபேல் எழுதி அவனுடைய புருஷனுடைய ஆகாப்பனுடைய முத்திரை மோதிரத்தை அந்த முத்திரையை போட்டு அங்க இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு இதை பாரு அவன் மேல பழிய போட்டு கொன்னுடுங்க, கல்லால் அடிச்சு கொண்டுறான், செத்துடுறான். பைபிள்ல 2 பேர் செத்தது. ஒன்னு தேவான், இன்னொன்னு நாபோத். அநியாயத்தால் அவன் கொல்லப்பட்டான், இவன் சத்தியம் சொன்னதினால் கொல்லப்பட்டான். யோசித்து பாருங்கள், சபைக்கு வருவது பெருசல்ல, நீ ஆராதிக்க வருவது பெருசல்ல, ஆசீர்வாதத்துக்காக வருவது பெருசல்ல. சாட்சி ரொம்ப முக்கியம், சாட்சி ரொம்ப முக்கியம். பைபிள்ல பேதுரு எப்படி செத்தார் தெரியுமா? ரோம் நகர்ல சிலுவையில தலைகீழ அடிச்சு கொண்டான். அவரையும் இயேசுவை போல தான் அடிக்க யோசிக்கும் போது பேதுரு, ஐயோ என்னை இயேசுவை போல நேரம் அடிச்சிடாதீங்க, ஏன்னா நான் அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் இல்லை, என்னை தலைக்கீழ அடிங்க, ஐயோ அவருக்கு ஈக்குவலாக என்ன அடிச்சிடாதீங்கன்னு தலைக்கீழ அடித்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளோ ஊழியம் பண்ணவர், 14 நிருபத்தை எழுதினவர், வல்லமையா பிரசங்கம் பண்ணவர். இந்த பவுல் தான் ஸ்தேவானை கொலை செய்த காரணம். இந்த ஸ்தேவானை கொண்டு போய் இந்த பவுலுடைய பாதத்தில் தான் வச்சாங்க. கடைசியில் அவர் ரட்சிக்கப்படுறான். ரட்சிக்கப்பட்ட பிறகு பயங்கரமான ஊழியம். ரோம் நகர்ல பவுலை வாளால் அறுத்து கொண்டாங்க, வாளால் அறுத்து கொண்டாங்க. செபதோவின் மகன் யாக்கோப கிபி 44 வாளால் அறுத்து கொண்டாங்க. அப்போ 12:2 சொல்றாங்க, வாளால் அறுத்து கொண்டாங்க. தோமா 12 சீடர்களில் ஒரு சீடன் இந்தியாவுக்கு வந்தார். தென்னிந்தியாவில் ஊழியம் பண்ணி கேரளாவில் இறங்கி அப்படியே ஊழியம் முடிச்சுட்டு இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட்னு பேர் வந்திருக்குதுன்னா தோமா. இந்த தோமாவை ஈட்டில குத்தி கொள்றாங்க, ரத்த சாட்சி. ஒரு தோமா ரத்த சாட்சியை இந்தியாவுக்கு மறிக்கலைன்னா இன்னைக்கு இந்தியாவினுடைய கிறிஸ்தவருடைய பர்சன்டேஜ் வளர்ந்து கொண்டே போகும். ஒரு தோமா செத்து லட்சம் இல்ல கோடிக்கணக்கான தோமாக்களை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். சாட்சி ரொம்ப முக்கியம், சாட்சி ரொம்ப முக்கியம். போலி கார்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரன் 86 ஆண்டுகள் எனக்கு ஆண்டவர் நன்மை செய்தார், ஒரு நாளும் தீமை செய்தார், என்னை கொல்லுங்கள் என்று சொல்லி ரத்த சாட்சியாக மதித்தார். ஜானாஸ் என்று சொல்லக்கூடியவர் சபையிலே சத்தியத்தை போதித்தனால் அவரை உயிரோடு கொளுத்தி கொன்றார்கள். இப்படி ஏகப்பட்ட வில்லியம் டாண்டில்ஸ் என்று சொல்லக்கூடியவர் ஆங்கிலத்திலே வேதத்தை மொழிபெயர்த்ததினாலே அவர் உயிரோடு எரித்துக் கொள்ளப்பட்டார். இன்னைக்கு நீங்க படிக்கிற பைபிள்லாம் சும்மா வரல, சும்மா பிரிண்ட் ஆகி வரல. இதுக்கு எத்தனையோ பேர் செத்து இருக்கிறாங்க, இது எத்தனையோ பேர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, எத்தனையோ மாதங்கள் உட்கார்ந்து சாப்பிடாம தவம் இருந்த மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கிறிஸ்தவத்துக்காக இந்த சேவை செய்தார்கள். இன்றைக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக சாட்சியாக மரித்தார்கள். தங்கள் நேரங்களை தங்களை தியாகம் செய்தார்கள். யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம ஊழியத்துக்கு வந்துடுறோம், நம்ம ஊழியம் வேணும்ன்றோம். பேசுவது லகுவா இருக்கும், எளிதாக தான் இருக்கும். வாழ்ந்து காட்டுங்க, வாழ்ந்து காட்டுங்க. யோசிச்சு பாருங்க. எங்களுக்குலாம் சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம், எங்களுக்கு நேரமே இல்லை, ஊழியம் செய்யணும், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்களை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்.
இன்னைக்கு இந்த சபையே நிறைஞ்சி இருக்குது என்று சொன்னால் கர்த்தர் இந்த ஊழியக்காரனை கொடுத்த தரிசனம், இந்த ஊழியக்காரனுடைய சாட்சியான வாழ்க்கை, இந்த ஊழியக்காரனுடைய கடின உழைப்பு ஆண்டவர் இத்தனை ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை நாங்க வழி நடத்துறோம். அந்த வேதனை எங்களுக்கு தெரியும், அந்த பெயின் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எத்தனையோ பேர், ஹட்சன் டைலர், ஜான் நாக்ஸ், சிடி ஸ்டட், கிளாடிஸ் அம்மையார், அன்னை தெரேசா, யூன், இன்றும் வில்லியம்ஸ், எஸ்தர் போன்ற பலவிதமான மிஷனரிகள் பல நாடுகளுக்கு தங்கள் தாய் நாட்டை, சொந்த நாட்டை விட்டு ஊழியம் செய்தார்கள். உன் சொந்த நாட்டை உன்னால விட முடியல, உன் சொந்த குடும்பத்தை விட முடியல, உன் சொந்த உறவை உன்னால விட முடியல. நீ என்னத்தை கிழிக்க போற? ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சார். ஆபிரகாம் அழைக்கும் போது ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குடும்பத்தை, தன் சொந்த ஜனங்களை, தன் சொந்த நாட்டை விட்டுட்டு கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு வந்தார். ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் சந்ததி மூலமாய் ஆண்டவர் லட்சக்கணக்கான மக்களை உலகத்திலே தோன்ற செய்தார். அன்றைக்கு ஆபிரகாம் அன்றைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் இன்னைக்கு ஆபிரகாமை பத்தி பேசியிருக்க முடியாது. ஆபிரகாமின் சந்ததியின் இந்த உலகத்திலே இருந்திருக்காது. சொந்த வீட்டை விட்டான், உறவுகளை விட்டான், குடும்பத்தை விட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். இன்னும் என் குடும்பம், என் ஊரு, என் சர்ச்சு, என் ஊரு, என் சர்ச்சு, என் குடும்பம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை இந்த சபையில ஊழியத்துக்காக அழைச்சா உடனே இந்த சபையை டாட்டா காமிச்சிட்டு நீங்க வெளியேறணும். பாஸ்டர் நன்றி, உங்க மூலமா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். என்னை கர்த்தர் சீனாவுக்கு போக சொல்றார், கர்த்தர் எனக்கு இங்கிலாந்து போக சொல்றார், கர்த்தர் எனக்கு ஒரிசா போக சொல்றார், கர்த்தர் எனக்கு ரோமுக்கு போக சொல்றார், கர்த்தர் எனக்கு துருக்கி போக சொல்றார், ஈரான் போக சொல்றார். போய்கிட்டே இருக்கணும். அதுதான் ஊழியம். உன் குடும்பத்தையே உன்னால விட முடியல, உன் உறவை உன்னால விட முடியல, உன் சொந்த காரங்களை விட முடியல. உன்னை எப்படி பயன்படுத்துவார்? அவர்கள் எல்லாம் பரதேசிகளும் அந்நியர்களுமாய் தேசத்திலே திரிந்தார்கள். சொந்த உறவுகளை விட்டார்கள், உயர் பதவிகளை விட்டார்கள், தங்கள் சொத்துக்களை விட்டார்கள், தங்களுடைய புகழ். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தார் தெரியுமா? புகழ் உச்சியில இருந்தார். ஆனா ஆண்டவருக்காக எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிட்டு, எல்லாவற்றையும் குப்பையாக தூசியாய் எண்ணுகிறேன், என்னை அழைத்த அழைப்பிற்காக நான் ஓடுகிறேன். இந்த உணர்வு உங்களுக்குள்ளே வரும். ஆண்டவருக்காக ஒரு சமைக்கிற வேலைக்கு, பரிமாறுற வேலைக்கே 3 குவாலிட்டியை பார்க்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஞானம், 3 இம்பார்ட்டன்ட். சமைக்கிற வேலைக்கு, வடிக்கிற வேலைக்கு, குழம்பு செய்யறதுக்கு, சோறு பரிமாறுறதுக்கே இது வேணுமா? ஆண்டவர் பார்க்கிற நேர்காணல்ல படிப்பு பார்க்கல, அழக பார்க்கல, அந்தஸ்தை பார்க்கல, உன் உள்ளத்தை பார்க்கிறார். உன் உள்ளத்தை பார்க்கிறார், உன்னை காண்கிறார். நீ ஆடலாம், நீ டான்ஸ் ஆடலாம், நீ எதோ கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஃபார்மாலிட்டி. இப்போ ஃபார்மாலிட்டி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி, வருஷத்துக்கு ஒரு நாள் விபிஎஸ் நடத்திக்கிட்டு, அல்லது வருஷத்துக்கு ஒரு நாள் கிறிஸ்மஸ்க்கு வர்றது, நியூ இயர், இது பெருசு. நிதானித்துப்பார், நினைச்சுப்பார். உன் ஆண்டவர் எதுக்கு அழைக்கிறார்? உன்னை எதுக்கு சபை கொண்டு வர்றார்? உங்கள்கிட்ட என்ன பேசுறார்? வாரம் வாரம் இந்த வாரத்தில் என்ன என்னோட என்கிட்ட பேசியிருக்கிறார். சமைக்கிற வேலைக்கு இவ்வளவு ஒரு தகுதியா? அப்ப நான் ஊழியம் செய்யணும்னா எவ்வளவு தகுதி? என்னால என் சொந்த பந்த உறவுகள், சொந்தக்காரங்க, என் பதவி, என் புகழ், என் உணர்வு, என் உணர்ச்சி, என் அரசியல், என் செல்வாக்கு, என் வேலை, இதெல்லாம் என்னால விட முடியுமா? ஆண்டவருக்காக விட முடியுமா? நீ விட்டன்னா ஆண்டவர் உன்னை உலகத்துல ஹை லெவல்ல கொண்டு போவார். ஹை லெவல்ல கொண்டு போவார்.
சாதாரண குக்கிராமம் தான் ஜான்சன். சாதாரண மேப்ல இல்லாத ஒரு ஊர் மாதிரி தான், சாதாரண குக்கிராமம். ஆண்டவர் அழைக்கும் போது வந்தேன், கீழ்ப்படிஞ்சேன். டேய், ஒரு ஊரை தாண்டா விட்ட, 50 நாடுகளை காமிச்சிருக்கிறேன்டா. ஒரே ஒரு கிராமத்தை விட்ட உனக்கு 50 நாடுகளை காமிச்சிருக்கிறேன். இங்கிலாந்து போக முடியுமா? லண்டன் போக முடியுமா? கனடா போக முடியுமா? அமெரிக்கா போக முடியுமா? யூரோப் எல்லா கண்ட்ரிக்கு போக முடியுமா? இஸ்லாமிய நாடுகளுக்கு போக முடியுமா? இயேசு கிறிஸ்து பிறந்த புனித பூமிக்கு போக முடியுமா? ஒரு சின்ன கிராமத்தை விட்டடா, பாரா ஊர் ஊரா கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன், உலகத்தையே காமிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு சிறிய இதை உன்னால விட முடியலன்னா உன்னை எங்க ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவா? இல்ல பாஸ்டர், எனக்கு எதுவுமே செய்யல. நீ அவருக்கு எதுவுமே செய்யல, அதனால உனக்கும் எதுவும் செய்யல. நீ ஆண்டவர் உண்மையா இல்லை, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியல. கர்த்தருக்காக நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வர முடியுமா? உனக்கு வாழ்க்கை தான் முக்கியம், உனக்கு பணம் தான் முக்கியம், உனக்கு பதவி தான் முக்கியம். ஜான்சனுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. பணம் முக்கியம் இல்லை, பதவி முக்கியம் இல்லை, என் சொத்து முக்கியம் இல்லை. விட்டுட்டு வந்தேன், நிற்கிறேன். எத்தனையோ பேர் வந்தாங்க, ஓடினாங்க, போனாங்க. கர்த்தர் அழைச்ச ஊழியம், வச்சிருக்கிற ஸ்தலத்தில் நிற்கிற பாயிண்ட்ல நின்று ஊழியம் செய்யறேன். நாளைக்கு ஆண்டவர் என்ன அழைச்சார்னா எங்கனாலும் போயிட்டு இருப்பேன். ஆண்டவர் வட மாநிலத்தில் ஊழியம் செய்ய கொஞ்சம் வருஷம் கொடுத்தாரு, இங்கே கொஞ்ச நாள் கொடுக்குறாரு. வெளிநாட்டில் ஊழியம் செய்ய கொஞ்சம் நாள். நாளைக்கு திடீர்னு ஆண்டவர் நீ போப்பா துருக்கிக்கு, ஈரானுக்கு போப்பான்னு போயிட்டே இருப்பேன். ஆண்டவர் எங்க போக சொல்றாரோ போயிட்டே இருப்பேன். ஊழியம் முக்கியம், ஆண்டவருடைய அழைப்பு முக்கியம், அவருடைய குரல் முக்கியம், அவருடைய சித்தம் முக்கியம். இதுதான் முக்கியம். நீ சபைக்கு வர்ற, இத்தனை வருஷம் நீ சபைக்கு வந்துட்டு நீ இன்னும் மாறல. உன்னால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட முடியல, ஒருத்தருக்கு நீ சாட்சியா வாழ முடியல. ஆண்டவருக்காக உன்னால முழுமையா உன்னை ஒப்பு கொடுக்க முடியும். நீ பார்த்த உலகம் வேற, நீ பார்க்கிற உலகம் வேற. நீ நினைச்ச இந்த உலகம் என்னை சந்தோஷப்படுத்தும், இவங்கெல்லாம் என்ன நல்லா வச்சுக்குவாங்க. ஒரு காலகட்டம் வரும்போது எல்லாரும் கைவிடப்படுவீர்கள். ஆனா நீ கர்த்தருக்காக வாழ்ந்து பார், கர்த்தருக்காக பார். அநேக ரத்த சாட்சியை மறித்திருக்கிறார்கள். ஆண்டவருக்காக உன் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் நீ நிற்கணும், நீ நிற்கணும். என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறான். கலப்பு மேல கை வச்சுட்டா திரும்பி பார்க்க. ஆண்டவருக்காக நீ செத்தாலும் நான் சாகிறேன், பரவாயில்லை. அநேக மிஷனரிமார்கள் மிருகங்களுக்கு இரையானார்கள். உயிரோடு இருக்கிற மிருகங்களுக்கு, உயிரோடு இருக்கிற மனுஷனை கொண்டு போய் போட்டாங்க. மிஷனரிகள் இறந்தார்கள். உன்னால புகழ், சொந்தம், சொந்த குடும்பம், உறவுகள், உன்னுடைய பதவி, உன்னுடைய இதெல்லாத்தையும் உன்னால் உணர்வுகள், உணர்ச்சிகள் உன்னால விட முடியலன்னா உன்னால எதை ஆண்டவருக்காக செய்ய முடியும்? நீ ஞாயிற்றுக்கிழமை வந்து கையை தட்டிட்டு போறது கிறிஸ்தவம். இது ஒரு குரு, இது ஒரு கேட்டகரி. வாரம் வாரம் சபைக்காக கொஞ்சம் வேலை செய்யறது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது, செத்தாலும் சாகிறேன், நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்றது நாலாவது கேட்டகரி. அஞ்சாவது, என் ஆவி, என் ஆத்துமா, சரீரம், என் உடைமைகள் எல்லாம் அவருக்கே சொந்தம். அவர் தான் என் வாழ்க்கையின் முதலிடம். அவர் தான் எனக்கு. உண்மையா ஊழியம் செய்யறவங்களுக்கு வீடு இருக்காது, உண்மையா ஊழியம் செய்யறவங்களுக்கு சர்ச்சை இருக்காது, உத்தமமா வாழ்றவங்களுக்கு ஜனங்க வர மாட்டாங்க. உண்மை உத்தமமாக சாட்சியா வாழ்றவங்களோட ஆசீர்வாதம், உலக பொருளாதாரம் இல்லாம போகும். ஆனா ஒண்ணு மட்டும், நிறைவான சமாதானம், நிறைவான தேவன், பரிசுத்தாவின் அபிஷேகம். ஏதோ ஆண்டவர் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து நம்மளை மகிழ்ச்சியா வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நல்ல உற்சாகமான கரங்களை தட்டி. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை வா. புதிய ஏற்பாட்டில் ஸ்தேவான் சபையின் சரித்திரத்தில் முதல் இரத்த சாட்சி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தான் முதல் இரத்த சாட்சி. இயேசு நமக்காக மரித்த பிறகுதான்
புதிய ஏற்பாட்டில் நிறைய பேர் அவருக்காக மரிக்க ஆரம்பிச்சார். அவரே சாட்சியாக வாழ்ந்தார். அவரே சாட்சியாக வாழ்ந்தார். இயேசுவே நமக்கு வழிகாட்டியாய் மாறினார். ஸ்தேவான் இறந்தது இயேசுவை பார்க்கிறான். இயேசுவை போலவே மன்னிக்கிறான். வானத்தின் பரலோகம் திறக்கப்பட்ட இயேசுவை பிதாவை வலது பரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறத நீ பார்த்து சொல்றான், பிதாவே இவர்களை மன்னி. இயேசுவை போல டிப்பிக்கலா பேசின ஒரே ஆள் பைபிள் ஸ்தேவான் மட்டும்தான். பிதாவே இவர்களை மன்னி, என் ஆவியை உடைய கையில ஒப்புக்கோ. சேம் டிட்டோ ஜெபம். இயேசு சிலுவையில எப்படி மரிச்சு எப்படி பேசினார் அப்படியே ஸ்தேவானம் அப்படியே மரித்து அப்படியே பேசி அப்படியே வாழ்ந்தார். சபைக்கு வர்றது பேசுங்க, ட்ரை பண்ணி பார்க்கணும். உன் சுயத்தை சாகடிக்கணும். உன் சுயம் சாகணும். உன் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குதா, உன் கண்ணு சாகணும். உன் வாய் பொய் பேசுதா, உன் வாய் சாகணும். பொய் சாட்சி சொல்றியா, உன் இருதயம் சாகணும். பழி போடுறியா, உன் இருதயம் சாகணும். உன் பழைய மனுஷன் சாகணும். இல்லாதது பொல்லாத தூற்றி திரியா, உன் பழைய மனுஷன் சாகல, உனக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். ஒளியில ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவெல்லாம் எல்லாம் ஏதோ புதுசாகல, பழசும் ஒளியில அங்கங்க ஒளிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் உள்ள எதெல்லாம் ஒளியில உள்ளதான் இருக்குது. அப்பப்போ தூக்குது தலையை, அப்பப்போ தூக்குது. சபையில வந்த பிறகு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ ஆத்திரம், இங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தூக்குது. அப்பப்போ தூக்குது. நான் யார் தெரியுமா, தூக்குது. நான் உன்னை கலாஸ் பண்ணிடுவேன், தூக்குது. தூக்குது, எல்லாம் தலை தூக்குது. ஸ்தேவான், ஆண்டவரே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். சமைக்கிற வேலைக்கே சோறு வடிச்சு சோறு தட்டில் போடுறதுக்கு இந்த நேர்காணல்ல இந்த குவாலிட்டியா? இந்த உங்ககிட்ட படிச்சிட்டியாம்மா, உனக்கு என்ன எம்எஸ்எம் எல்லாம் தெரியுமா, என்ன இது எம்எஸ் தெரியுமா, உனக்கு வந்து என்ன அப்புறம் வந்து டேலி தெரியுமா, நீ என்ன படிச்சிருக்கிற, ஷார்ட்டன் தெரியுமா, உனக்கு டைப் ரைட்டிங் தெரியுமா, எல்லாம் இந்த உலகம் கேட்கறது. உனக்கு உட்காந்து சோறு உனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இதெல்லாம். ஏன்னா அவன் கம்பெனிக்கு இதுதான் தேவை. நீ எல்லாரும் வேலை வாங்குவியா, ஒழுங்கா நல்லா வாயடிப்பியா, நல்ல திறமையா இருப்பியா, இதெல்லாம் உலகம் கேட்கும். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாப்பாடு செய்யறதுக்கு பரிசுத்த ஆவி இருக்குதா உனக்குள்ள, சாட்சி இருக்குதா, ஞானம் இருக்குதா, இதுதான் கேட்கும். அதான் நான் சொன்னேன், நம்முடைய ஊழிய கண்டென்ட் ஊழியம் கிடையாது, என் ஊழியம் வெளிப்பாட்டின் ஊழியம். நம்ம ஊழியம் வந்து வெளிப்பாட்டின் ஊழியம். சும்மா கண்டென்ட் எழுதிக்கிட்டு படிக்கிற ஊழியமே நம்மளது கிடையாது. ஏதோ யாரதோ பார்த்து காப்பி அடிச்சு பிரசங்கம் பண்ற பிரசங்கமே நம்மளது கிடையாது. அல்லேலூயா. காப்பி ரைட்டே நம்மளது கிடையாது, பேஸ்டே கிடையாது, கட்டன் ரைட்டே கிடையாது. ஆவியானவரே நம்முடைய சபையை. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்காக சாட்சி அனுப்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்காக சாட்சியா வாழ முடியும்? ஸ்தேவானை போல எத்தனை பேர் சாட்சியா இருக்க முடியும்? நல்ல உங்களுக்கு ரிங்காரம் அடிக்கணும். சோறு ஆக்கி வடிச்சு தட்டில் போடுறதுக்கு இவ்வளோ குவாலிட்டியா? இவ்வளோ குவாலிட்டின்னா ஊழியம் செய்யறதுக்கு, ஆண்டவர் பத்தி சொல்றதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு நமக்கு என்ன குவாலிட்டி வேணும்? ஹலோ, தாழ்மை வரணும், பொறுமை இருக்கணும், திட்டினா அமைதியா நின்று கேட்கணும். இல்லையா? அது கூட சந்தோஷமா இருக்கு. சிலவங்கெல்லாம் பாருங்க, திட்டி வாங்கி வாங்கி செத்துருவாங்க. அவங்க அது பழி அப்படியே இருக்காயிடும். கண்ணன் பிரதர்லாம் நீங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவார். ஏன்னா அவ்வளோ அடி வாங்கி இருக்கிறார். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சிலவங்களெல்லாம் நீங்க என்னன்னாலும் வெறுப்பேத்துங்க, அவங்க ஒரு புளி ஒரு துளி கூட அவங்களுக்கு கோவம் வராது. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? சிலவங்க இருக்கிறாங்க, ஜட மாதிரி இருப்பாங்க. நீ என்னன்னாலும் திட்டு, அவங்க சைலண்டா இருப்பாங்க, அவங்க பாட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு வெறும் ஆத்திரமா இருக்கும். நமக்கு பிரச்சனையே என்னன்னா, நம்ம என்ன சொன்னாலும் அவன் கூலா என்ன சொன்னா, திட்டினியா, ஓ என்னதான் திட்டிட்டு இருந்தேன் எவ்வளவு நேரம், பின்ன யாருக்கு, ஓ சரி சரி சரி. இப்போ திட்டு வாங்கினது இவரு,
பிபி ஏறினதெல்லாம் அந்த அம்மாவுக்கு. சைலண்ட். ஏன்னா பழகிடுறாங்க. போக 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 பழகி ஒரு நாள் சண்டைக்காரியோட வாழலாம், வாழ்நாள் முழுதும் சண்டை போடுறான். பழகிடும். கரெக்டா இல்லையா? பழகிடும். கோபம் பழகிடும், சண்டை பழகிடும், சூடு சொர்ணம் எல்லாம் இல்லாம போயிடும். கரெக்டா இல்லையா? சில நேரத்தில் பாருங்களேன், சிலவங்க டென்ஷனா பேசினா கூட அப்படியா ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே ஆயிடுச்சு, பக்கத்து வீடு எரிஞ்சிருச்சா சிம்பிளா கேட்பாங்க. இது பக்கத்து வீடே எரிஞ்சிருச்சு அப்படி எம்மா ஒன்று தெரியுமா, பக்கத்து வீடே எரிஞ்சிருச்சு. சிம்பிளா சொல்ல, சிம்பிளா எடுத்தா அது சிம்பிள் தான். அது பிரம்மாண்டமா பேசினா பிரம்மாண்டம் தான். உங்ககிட்ட தான் இருக்கு. 5 ரூபாய் தொலைஞ்சவனை பார்த்தீங்கன்னா ஐயோ 5 ரூபாய் 500 ரூபாய் தொலைஞ்ச மாதிரி கத்துவான். 500 ரூபாய் தொலைஞ்சவன் 500 ரூபாய் தொலைஞ்சிருச்சு அப்படி பேசுறவனும் இருக்கான். போனா நான் பஸ்ல 6000 ரூபாய் வச்சிருந்தேன், காணாது போயிடுச்சு, சரி பரவாயில்ல விடணும். 5 ரூபாய் தொலைஞ்சா அந்த வீட்டையே நைட்டு படுக்காம கிளீன் பண்றவனும் இருக்கிறான். ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி, எங்க உட்காந்தாலும் ஏந்திரின்னுவான் 5 ரூபாய் காணும். கரெக்டா இல்லையா? டென்ஷனா இருக்கிறவனும் இருக்கிறான், டென்ஷன் ஏத்துறவனும் இருக்கிறான், டென்ஷனே வராதபடி இருக்கிறவனும் இருக்கிறான். கரெக்டா இல்லையா? அப்போ இன்னைக்கு யோசிங்க, ஆண்டவருக்காக நீ சபைக்கு வர்றது பெருசு இல்லை. 3 குவாலிட்டி சமைக்கிறதுக்கே இந்த நேர்காணல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, நீ ஊழியம் செய்யணும், 4 ஆத்தும ஆதாயம் பண்ணணும், 4 பேரை கொண்டு வரணும்னா உனக்குள்ள என்ன குவாலிட்டி இருக்கணும்? உனக்கு இந்த வேத வசனம் நல்ல மனப்பாடம், நல்ல செபிக்கிறவளா வாழணும், உனக்கு அந்த பெருமை இல்லாமனா வாழணும், சாட்சியோட வாழணும், பொறுமையா இருக்கணும். யாராவது கேட்ட பொறுமையா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. ஆசிரியர் பாஸ்டர் உங்களுக்கு இருக்குதா? எனக்கு இல்லைன்னா நீங்க இங்க இப்படி அடங்கி உடங்கி உட்காந்துருப்பீங்க. நான் மட்டும் இழிச்சவாயம் பாஸ்டரா இருந்திருந்தா என் தலையில பாஸ்டர் இன்னைக்கு மிக்ஸி கரண்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் தலையை காட்டுங்க அரைச்சிடுறேன்னு அவங்க அரைச்சி என் தலையே குழி விழுந்திருக்கும். எனக்கு தெரியும் நான் கரெக்டான பாஸ்டர் தான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, கரெக்டான பாஸ்டர் தான் கொடுத்துருக்கிறேன். இல்லட்டா நீங்க இந்த அளவுல அடங்கியிருப்பீங்க. உங்களெல்லாம் விட்டா என்ன தூக்கி சாப்பிட்டுருவீங்க, அவ்வளவு திறமை உங்களுக்கு இருக்குது. ஆனா என்னன்னா இந்த ஆளை ஜெயிக்க முடியல, இதுதான் பிரச்சனை. வேற ஒண்ணும் கிடையாது, இங்க ஜெயிக்க முடியல. இவர்கிட்ட பேசினா பிரச்சனை ஆயிடும். இவர் கோபக்கார், உங்கள் நன்மைக்காக, உங்கள் நல்லதுக்காக கோபப்படலாம், திட்டலாம், சரி பண்ணலாம், சரியாக்கலாம். எங்களுக்கு அதில் எந்த லாப நோக்கமும் இல்லை. நீங்க சபைக்காக நில்லுங்க, தேவனுக்காக சாட்சியா வாழுங்க. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். God bless you. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.